வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, பொதுவாகவே இப்போ போகிற காலகட்டம் என்ன மாதிரியான காலகட்டம் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, குழந்தைகள் 12ஆம் வகுப்பு படித்து அடுத்தது ஒரு டிகிரியை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் போயிட்டுருக்கு. அப்போ அடுத்தது குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த மாதிரியான கல்வியை எடுத்தால் அடுத்த கட்ட நம்மளுடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்கும், அது சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழிலோ உத்தியோகமோ, ஆக மொத்தத்தில் அடுத்த கட்ட நிகழ்வு குழந்தைகள் பரிணாம வளர்ச்சிக்கு போகும் பாதை இப்போ +2 முடிச்சுட்டு டிகிரியை தேர்ந்தெடுப்பாங்க. சில பேர் இன்ஜினியரிங் துறை எடுத்துப்பாங்க, சில பேர் ஆர்ட்ஸ் காலேஜ் எடுப்பாங்க, சில பேர் மெடிக்கல் மருத்துவம் சம்மந்தப்பட்டது, சில பேர் டிப்ளமோ சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி தொழில்களை தேர்ந்தெடுத்து எந்த வழிபாதையில் போனால் நமக்கு நல்ல எதிர்காலம் அமையும் அப்படின்றத சொல்லலான்றதுக்காக இன்றைக்கு குழந்தைகள் எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது நிறைய ஜாதகங்கள் வருது. அப்போ அந்த ரிலேட்டடாக நம்ம இன்றைக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த பதிவு. பொதுவாகவே இந்த கல்வி சம்பந்தமான ரிலேட்டடான கேள்வியில் இன்றைக்கு என் அருமை நண்பர் தோழர் ஒருத்தர் ஒரு கேள்வி முன் வச்சார். அந்த கேள்வியும் இதில் வைக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயமாக இருந்தது. ஒரு ஜாதகத்தில் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த குழந்தையினுடைய கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி போகுது. அதிலிருந்து 9 கோள்களும் ரோல் எடுத்துக்குது. அந்த ஜாதகன் அந்த ஜாதகிக்கு அந்த 9 கோள்களும் நன்மை செய்யறதுக்காக மட்டும்தான் ரோல் எடுக்கணும். அடுத்தது எந்த கிரகங்கள் நன்மை செய்யும், எந்த கிரகங்கள் தீமை செய்யும் அப்படின்றத கேள்வியை முன்வச்சார். அற்புதமான கேள்வி இது. அனைவருக்கும் பயன்படக்கூடிய கேள்வின்றதுனால இந்த வீடியோவில் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். பொதுவாகவே பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கோச்சாரத்தில் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா அதுதான் ஜாதகம். ஒரு குழந்தை ஒரு சில நேரத்தில் பிறக்குது, அதை அந்த நேரத்தில் அந்த செகண்டில் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா வளிமண்டலத்தில் கிரகங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத எழுதிட்டு அந்த ஜாதகர் அன்றைய தினத்தில் அந்த மணி நேரத்தில் அந்த நிமிஷத்தில் அந்த லக்கணத்தில் பிறந்திருப்பார். அதுதான் 9 கோள்களும் ஒரு லக்கண புள்ளியம் 10 தன்மையை வைத்து ஒருவருடைய ஜாதகமோ ஒருவருடைய ஜாதகியினுடைய தன்மையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ அமர்ந்துட்டாங்க. அவங்க வளிமண்டலத்தில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது எழுதும்போது ஜாதகம் ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்ஜினி அந்த குலத்தை தேர்ந்தெடுத்து பிறந்துட்டோம். பிறந்த உடனே அந்த எழுதுறாங்க. எழுதும்பொழுது சூரியன் தகப்பனுக்கு, சந்திரன் தாய்க்கு கொடுப்பாங்க. வளிமண்டலத்தில் சூரியன் சந்திரன் வளிமண்டலத்தில் பயணம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கிரகத்தை எடுத்துன்னு நம்ம புவியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜாதகனுக்கோ ஜாதிக்கோ தாயின் தகப்பன் காரகம் கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அந்த பிறந்த குழந்தை ஆணாக இருந்தால் குரு, பெண்ணாக இருந்தால் சுக்கிரன், அந்த குருவானவர் எந்த கிரகத்தை தொட்டு பயணம் பண்ணுறார் அப்படின்றத பொறுத்து தான் ஒருவருடைய ஜாதகனுடைய நிலைத்தன்மையை தெளிவாக எடுத்து சொல்லலாம். அதுதான் நாடி ஜோதிடம் அற்புதமாக எடுத்து சொல்லும். அப்போ அந்த ஜாதகர் குரு அடுத்து எந்த கிரகத்தை தொடுகின்றார் அதனுடைய தன்மையில தான் அந்த ஜாதகருடைய முழு பலம் முழு பலவீனம் சொல்லும். அப்புறம் அவருடைய சந்திரன் என்ற நட்சத்திரத்தின்படி திசைகள் ஸ்டார்ட் பண்ணி வாழ்க்கை பயணத்தில் வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க. அந்த ஜாதகமே பிரதிபலனை எடுத்து சொல்லும்.
அந்த ஜாதகர் இந்த நேரத்தில் எந்த கல்வியை தேர்ந்தெடுப்பார் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு நம்ம விளக்கும்போது மிக எளிமையாக இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தை சொல்கிறோம் பாருங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. இது ஆண் ஜாதகர் தான். ரிஷப லக்கணத்துக்கு 2ல் செவ்வாய், மிதுனத்தில், சிம்மத்தில் சனி கேது, விருச்சிகத்தில் சந்திரன் சுக்கிரன், தனுசுல சூரியன் குரு, மகரத்தில் புதன், கும்பத்தில் ராகு. இந்த ஜாதகர் பிறக்கும்போது இந்த மாதிரி கிரகங்கள் வாங்கி ரிஷப லக்கணத்தில் பிறந்துடுறாரு. இப்போ இந்த ஜாதகரை என்ன படிக்கலாம் அப்படின்றத கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஜாதகர் வந்து தனுசு லக்கணத்தில் குரு அமர்ந்து பிறந்திருக்கிறாரு. இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்த இந்த ஜாதகர், குரு தான் தனுசு லக்கணம், அவருடைய லக்கண புள்ளி வந்து ரிஷபம். அப்போ அந்த குரு தனுசுலேருந்து அவருடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அவருடைய பயணத்தில் யாரை தொட்டு கொண்டு பயணம் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஜாதகனுடைய வளர்ச்சி, வாழ்க்கை பயணங்கள் அனைத்துமே அதான் இருக்கும். இதை எப்படி பிரதிபலனா பலனுங்க கொடுக்கும் அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து ராகு, குரு, சனி, மற்ற மாத கோள்களாக விளங்கக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன் இதெல்லாம் வந்து பயணம் பண்ணும். இந்த கோள்களினுடைய நிலைப்பாட்டையும் அறிந்து இந்த நேரத்தில் இந்த ஜாதகர் என்ன படிப்பார் அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்து சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு குருவானவர் சனியினுடைய தன்மையோ கேதுவனுடைய தன்மையோ பெரும்பட்சத்தில் அவர் எந்த மாதிரி கல்வியை தேர்ந்தெடுப்பார், சனி கேது தன்மை தொடர்பு இல்லாமல் மற்ற கிரகங்களினுடைய தன்மை தேர்ந்தெடுத்தால் இவர் எப்படி இருப்பார், இவருடைய தசாபுத்திக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஜாதகத்தில் அப்படி போட்டு பார்க்கும்பொழுது இந்த ஜாதகர் அரசு, அரசியல், தந்தை, மருத்துவம் இந்த சார்ந்த துறையை விட்டுட்டு மற்ற துறைகள் என்று சொல்லக்கூடிய குரு சம்பந்தமான துறைகள், புதன் சம்பந்தமான துறைகளை தேர்ந்தெடுத்தார்னா இவருடைய வாழ்க்கை பயணத்தில் வெற்றிகளை காண்பார் அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்து சொல்லிடலாம். இது எப்படிங்க இதை பார்க்கறது அப்படின்னா, அது நாடி ஜோதிடத்தில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை வந்து எப்படி தொடுது, ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் எப்படி ஏறி நிற்குது, அதனுடைய அடிப்படையில் அந்த ஜாதகர் வந்து விளங்குவார். அவருடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய தோற்றங்கள், அவருடைய வாழ்க்கை பயணங்கள் இப்படி தான் இருக்கும்ன்றத வந்து தெளிவாக 100% எடுத்து சொல்லும். இந்த மாதிரி ஒரு ஜாதகர் என்ன துறையில் தேர்ந்தெடுக்க போகிறாரு அப்படின்றத வந்து தெளிவாக எடுத்து சொல்லும். ஒருத்தர் மருத்துவம் படிக்க போகிறாரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த குருவானவர் 1, 5, 9, 3, 7, 11 ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ஜாதகருக்கு வந்து சூரியன் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக தந்தை என்ன படிச்சிருக்கிறாரோ அந்த படிப்பை எடுப்பார். இல்லைன்னா தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை எடுப்பார். இல்லைன்னா மருத்துவம், மருந்து, சூரியன் என்று சொல்லக்கூடிய காரக தொழிலாக விளங்கக்கூடிய தொழிலை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனு, ஒரு தலைமை பதவி, இல்லைன்னா அரசு, அரசியல், இந்த பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி துறைகளை வந்து தானாகவே வந்து அமரும் அவருக்கு. அப்போ வந்து இந்த ஜாதகர் 9 கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, வளிமண்டலத்தில் எப்படி ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை அடுத்தது தொடப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் அற்புதமாக அந்த ஜாதகனுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவாக எடுத்து சொல்லும். அதனால தான் பிறக்கும்பொழுது என்ன ஜாதகத்தில் வாங்கி வந்து பிறந்திருக்கிறாரோ அதுதான்பா அவருக்கு பிராப்தம். அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கோச்சாரங்கள் அந்த வழியாக பயணம் பண்ணும்போது நல்லது செய்திருந்தால் கிரகங்கள் பயணம் பண்ணும்போது நல்லதாகவும், கெட்ட கிரகங்களோடு பிறப்பு ஜாதகங்கள் தொடர்பு கொண்டால்
அந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் போகும்போது கெடுதலும் பயன்படும். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது ஜாதகம். என்னுடைய குருநாதராக வழங்கக்கூடிய விஜயன் ஐயா அவர்கள் வந்து சொல்ல தெரியாதவர்களுக்கு தான் வந்து ஜோதிடம் வந்து கடல் அளவு பெருசு, கடல்ல இறங்கி முத்தெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த பழமொழியை சொல்லுவார். ஆமாம், சொல்ல தெரிந்தவர்களுக்கு வந்து எந்த இடத்துல அவர் வந்து பயணம் பண்ணுறாரு, எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு, எந்த பாவகத்தில் பயணம் பண்ணுறாரு, அது லக்கணத்துக்கு எப்படிப்பட்ட பாவகமாக இருக்குது, லக்கணத்துக்கு எப்படிப்பட்ட நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே அந்த ஜாதகனுடைய முழு தோற்றம், முழு விளக்கம், என்ன படிக்க போகிறாரு, என்ன படிச்சுட்டு அவர் என்ன செய்வார் அப்படின்றத கொண்டு அந்த ஜாதகத்தில் வந்து தெளிவாக எடுத்து சொல்லிடும். இப்போ அவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டோம். இந்த படிப்பு தான் படிக்க போகிறாரு, இந்த தொழில் தான் செய்ய போகிறாரு, இதை தான் வந்து செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு, இப்பொழுது அந்த ஜாமக்கோல் பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய 8 தன்மைகளுடைய கிரகங்களில் வரிசைப்படுத்தி அந்த பிரசன்னம் போட்டு பார்த்தோம்னா ஜாதகத்தில் என்ன சொல்லுதோ அதை அப்படியே இதில் வழிமொழியும். அவர் உள்ளுக்குள்ள ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு உடம்பை செக் பண்ணோம்னா உள்ளுக்கு ஒரு அப்படியே டாக்டருங்க வந்து தெளிவாக எடுத்து சொல்லிடுவாங்க. ஒரு டெஸ்ட் எடுத்தோம்னா என்ன டெஸ்ட்டுன்னா இந்த டெஸ்ட் எடுத்தால் இது தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜாதகத்தில் என்ன நன்மைன்னு இருந்ததுன்னா அதே போல் பிரசன்னத்தில் அப்படியே நன்மைன்னு பிரித்து காமிக்கும். ஜாதகத்தில் தீமைன்னு காமிச்சதுன்னா அதே போல் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் தீமைன்னு எடுத்து காமிக்கும். என்னது படிக்கலாம்ன்றத வந்து ஒரு கிரகம் சொல்லுதுன்னா என்னதை படிக்கக்கூடாதுன்றத பிரசன்னம் எடுத்து சொல்லும். அதுதான் இப்பொழுது பயணம் பண்ணும் வாடிக்கையாளர்கள் படிச்சுட்டு இப்போ அடுத்தது +2 முடிச்சுட்டு என்ன டிகிரி படிக்கலாம், என்ன தொழில் எடுத்து படிக்கலாம், என்ன சம்பந்தமான தொழில் இந்த ஜாதகருக்கு சரியாக இருக்கும். இப்போ இவருக்கு வந்து புதன் சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவருக்கு சாதகமாக இருக்கு. இவர் போயிட்டு இதை விட்டுட்டு வேறு விதமான வழியில் பயணம் பண்ணார்னா கண்டிப்பாக தடைகள் ஏற்பட்டு மறுபடியும் அவர் போராட்டம் சிக்கலை வந்து சந்திச்சே தீரணுன்றது தான் அவருடைய விதியாகிடும். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி ரோல் பண்ணுது, பிறப்பு ஜாதகத்தில் அந்த சில பேருக்கு புதன் உச்சமாக இருக்கும், சில பேருக்கு புதன் நீசமாக இருக்கும். புதன் உச்சமாக இருந்து படிக்காதவங்களும் இருக்காங்க, புதன் நீசமாக இருந்து படித்தவங்களும் இருக்காங்க. ஆனால் படிப்புக்காரகர் வந்து புதனாக இருந்து அவர் வந்து எப்படிப்பட்ட ரோல் எடுத்து நடத்துகிறாருன்றதை விட அந்த ஜாதகர் என்ன தன்மையில் வந்து காணப்படுவார் அப்படின்றத பார்க்கும் பட்சத்திலேயே அது தெரிஞ்சிடும். எப்பொழுதுமே உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாத இருந்துட்டாலே போதும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி கிரகங்கள் வந்து ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது அந்த கிரகங்கள் அமர்ந்த வரிசையின்படி அந்த ஜாதகர் நன்மை அடைவாரா தீமை அடைவாரா. நன்மை அடைவார் என்றால் கண்டிப்பாக அவர் வாழ்க்கை முழுவதும் நன்மை அடைவார். தீமை அடைவார் இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் தீமை அடைவார் என்றதை தான் பொறுத்து. சப்போஸ் இவருடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நன்மையே பார்க்கல, சில பேர் சொல்கிறாங்க வீடியோ போட்டோம்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இது வரைக்குமே என்னுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கலை, என்னுடைய கிரகங்கள் நன்மை செய்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா, நன்மை செய்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அதற்காக காலங்கள் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் பார்க்கணும். இந்த வயது வரைக்கும் உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் அது ஏற்படும் அப்படின்றது தான். நன்மைன்னு சொல்லிட்டு பிறப்பு ஜாதகத்தில் காமிச்சிச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கை பயணங்கள் நன்மையில் தான் முடியும்ன்றத வந்து உறுதியாக சொல்லிடலாம். அப்போ எது வரைக்கும் 30 வயசு ஆயிடுச்சு 35 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா சில பேருக்கு வந்து 21 வயசில் திருமணமாகும், ஒரு சில பேருக்கு 31 வயசில் திருமணமாகும், ஒரு சிலருக்கு 40 வயசில் திருமணம் ஆகுது. அப்போ ஏன் இந்த வேரியேஷன்? எல்லாம் சமம் சொல்லுவாங்க. மனிதனுடைய பிறப்பு வந்து எல்லாமே சரிசமம், அது வந்து பொதுவான விதி. ஒரு மனிதனுடைய தாற்பரிய குணம் வந்து என்னன்னா மனிதன் மதிக்கப்பட வேண்டும், பிற உயிரினங்களை அரவணைத்து அன்போடு சமமாக பாவிக்க வேண்டும்ன்றது வந்து மனிதனுடைய பொதுவான 6வது அறிவினுடைய செயல்பாடு. ஆனால் வாழ்க்கையில் வந்து
பலன்கள் ஏற்படுறது அது எப்படி மாறுபடுது அப்படின்னா, அவரவர்களுடைய பிராப்தத்தின் அடிப்படையில் ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்ஜினி அவரவர்களுடைய தாய் தந்தையர், தாய் தந்தையருக்கு தாய் தந்தையர், தாய் தந்தையருக்கு தாய் தந்தையினுடைய வழியில் மரபுல வரத்தினுடைய அந்த பிராப்தத்தினுடைய அடிப்படையில் தான் ஒருவர் பிறந்தார்னா இறந்துட்டார்னா மறுபடியும் பிறப்பு கிடையாது. அப்புறம் எப்படிங்க ஐயா மாணிக்க வாசகர் வந்து பல பிறப்பு பிறக்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அப்படின்னா, அந்த உடம்பு தான் மறுபடியும் பிறப்பெடுக்குமே கண்டி ஆத்மா பிறப்பெடுக்காது. அதனால தான் சிவவாக்கியர் சொல்லுவார், மரத்திலிருந்து கனி விழுந்தால் மறுபடியும் கனிக்கு மரத்துக்கு போகிறது கிடையாது, மடியிலிருந்து பால் வந்துடுச்சுன்னா மறுபடியும் மடிக்கு பால் போகிறது கிடையாது. அப்போ அந்த உடல் ஒரு மடை வந்து இறந்துடுச்சுன்னா மறுபடியும் அந்த உடல் மறுபடியும் அதே சொல்ல எடுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த குலத்தினுடைய அமைப்பில் வந்து பிறந்துட்டோம், ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தாச்சு. அதே போல் மறுபடியும் நீங்கள் பிறக்கணும் அப்படின்னா அந்த உடல் தான் வந்து மறுபடியும் உடல் எடுக்கும், அந்த ஆத்மா எடுக்காது அப்படின்றத தான் இறைவன் வந்து சிவவாக்கியர் அப்படி அந்த மாதிரி சொல்லுவார். அதனால் நம்ம வந்து அதை பற்றி கவலையே படக்கூடாது. போன ஜென்மத்தில் வந்து இதை அனுபவிச்சிருப்போம், அந்த உடலுக்கு தான் அதை அனுபவிக்கிறது. அப்போ இந்த உடல் வந்து அனுபவிக்கணுமா அனுபவிக்கக்கூடாதா அப்படின்னு பார்க்கறத விட இந்த உயிருக்கு உன்னதமான பலன் என்ன, அதுதான் பிறப்பிலே மனித பிறப்பு வந்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அபை பாட்டியார் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இன்னது படிப்பாங்க, இன்னது தொழில் செய்வாங்க, இன்னதனுடைய வாழ்க்கை பயணத்தில் இப்படி போவாங்க அப்படின்றத அவருடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய ரகசியத்தை அந்த கிரகங்களுடைய பயணத்தில் பார்க்கும் பட்சத்தில் அவர் இன்னது தான் படிப்பார் அப்படின்றத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். அந்த உறுதியாக சொல்லக்கூடிய ஜாதகத்தை ஒரு பக்கமாகவும் ஒரு பக்கத்தில் அவங்க கேட்கப்படும் கேள்வி, நான் இன்னது படிக்கலாமா, இன்னது நான் நீட்டு படிக்க போகிறேங்க, நீட்டில் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரசன்னத்தை போட்டோம் ஜாமக்கோல்லாலே அற்புதமாக ஒரு பலன் வரும். அது படிக்கலாம் படிக்கக்கூடாது, நீட்டில் பாஸ் ஆவீங்க பாஸ் ஆகக்கூடாது, மருத்துவத்துறையில் சீட்டு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத வந்து தெளிவாக எடுத்து சொல்லிடும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் அவங்க இருந்தாங்கன்னா அதை போவாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிடலனாலும் என்ன பதில் வந்ததோ அந்த பதில் தான் அங்கே நடக்கும், வேறு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் ஒரு ஜாதகர் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், முழு பலனை கேட்டுருவாங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்விக்காக தான் ஜாதகமே எடுத்து வந்திருப்பாங்க. எல்லாருமே உலகத்தில் இருக்கிற அனைத்து பேருமே வந்து பல கேள்வியை ஜாதகத்தில் கேட்கலாம். ஆனால் அவங்களுடைய தேவைக்கு அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி நடக்குமா நடக்காதா, அதான் பதிலே. அதுதான் அங்கே அந்த கேள்விக்கு ஏற்ற பதிலே. அது நடக்குமா நடக்காது. அந்த நேரத்தில் ஒரு ஜாமக்கோல் பிரசன்னம் போட்டோம்னா கண்டிப்பாக அது நடக்கும், அதில் நடக்காது அப்படின்றத எடுத்து சொல்லிட்டோம். அதுபோல் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாரு, இன்னது படிக்கலாமா அப்படின்றத அவருடைய பிராப்தத்தில் பார்க்குறோம். அந்த பிராப்தத்தினுடைய அடிப்படையில் அவர் அந்த துறையில் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா, சேருவாரா சேர மாட்டாரா அப்படின்றத நம்ம வந்து பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது இந்த துறையில் அவர் வந்து ஜொலிப்பார்ன்றதை வந்து தெளிவாக எடுத்து சொல்லும். அதை தான் இந்த ஜாதகருக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஆனால் வெளிப்படையாக பார்க்கும் பட்சத்தில் இந்த ஜாதகர் வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட துறையிலையும் அந்த மருத்துவம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையிலையும் எடுத்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். நான் இதிலே வந்து நிறைய முரண்பாடுகள் ஒரு ஜோதிடருக்கும் இன்னொரு ஜோதிடருக்கும். ஒருத்தர் சொல்லுவார் வந்து இவர் வந்து இதில் போவார் அப்படின்றது, இன்னொருத்தர் வந்து இதில் போவார் அப்படின்வாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் அவர் கேட்டு வரக்கூடிய தன்மை அந்த நேரத்தினுடைய அடிப்படையிலையும் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பட்சத்தில் அதிக அற்புதமாக அந்த காலங்களை அவருக்கு எடுத்து சொல்லும் அப்படின்றத வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை வள பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள். மீண்டும் ஒரு காலையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.